கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்கள் எல்லாருக்கும் என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு விசை கூட விசுவாசிப்பதும் அறிக்கை செய்வதும் காரியத்தை நடப்பிக்கிறது. நீங்கள் அல்ல காரியங்களை நடப்பிக்க போகிறது. என் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திக்க போகுது. நாம் இன்றைக்கும் பணத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அநேக வீடுகளில் ஃபைனான்ஸில் பிளெஸ்ஸிங் இல்லாமல் குறைவுகள் காணப்படுகிறது, கடன் பிரச்சனையோடு காணப்படுறதுங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் தந்திருக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடும்போது நிச்சயமாக டுனாமிஸ் வல்லமையை காண்பீர்கள். பிலிப்பியர் 4:13 அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் உங்கள் குறைவுகள் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் சந்திப்பார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய தேவன் நம்முடைய தகப்பன். அவரிடத்துல எல்லாமே ஒன்றுங்க. அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்ட பொழுது நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். அதற்கு பதிலாக தேவனாகிய கர்த்தர் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இல்லையா? இடங்கொள்ளாமல் போகும்பட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார் சங்கீதத்தில். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால், சாதாரண ஐஸ்வர்யம் அல்ல, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளும் காணப்படுகிறது. உங்களுக்கு இருக்கிற தேவைகளையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் சந்திப்பாராம். நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னுடைய வீட்டில் இருக்க குறைவுகள், என்னுடைய தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் இன்றைக்கு சந்திக்கப்பட போகிறதற்காக நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையோடு ஒத்திசைந்து நாம் அறிக்கை செய்வோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு எது உரியதோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பொருளாதாரத்திற்கான விசுவாசத்தை குறித்து நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டால் மட்டும்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக இடங்களில் சத்துரு உங்களுக்கு வர வேண்டியதை தடை செய்து வைத்திருப்பாங்க. அப்படி அவன் தடை செய்து வைத்திருக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை அறிக்கையிட்டால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எப்பொழுதும் கடன் என்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தோம். பற்றாக்குறைவும் எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், என் வீட்டில் குறைவு இருக்குது, எனக்கு பணப்பற்றாக்குறைவு இருக்குது, இப்படியே நீங்கள் குறைவுகளை பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் சுருங்கி விடுகிறது. ஆனால் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் கிறிஸ்து இயேசுவுக்களாக என்னுடைய குறைவுகளையும் என்னுடைய தேவைகளையும் அவர் இன்றைக்கே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் எனக்கு சந்திப்பார். எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டேன். நான் கடனாளியா இருக்க மாட்டேன், நானும் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமா இந்த நாளிலும் நீங்கள் அற்புதம் அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய சுய பலத்திலோ சுய முயற்சியிலோ உங்களுடைய ஞானத்திலோ நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அல்ல எதுவுமே. தேவன் கொடுத்தவர் ஞானம், தேவன் கொடுத்தவர் பலன், தேவன் கொடுத்தவர் இல்லையா? ஸோ அவைகள் எல்லாமே அவரே சம்பாதிக்குவதற்கும் சேர்த்து வைப்பதற்கும் மீதம் எடுக்குவதும் மற்றவர்கள் கொடுப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் தேவன் உதவி செய்வர். ஏழைக்கிறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். ஏழைக்கிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான். ஒரு ஏழைக்கு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி ஷீலா ரொசாரியோ. God bless you all. உங்கள் குறைவுகள் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகட்டும். ஆமென்.